அதிமுகவில் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையன் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று செய்தியாளர் சந்திப்பின் போது 10 நாட்கள் செங்கோட்டையன் கெடு விதித்திருந்தார். இந்நிலையில் தற்போது நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அரசியல் வட்டாரத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது தமிழரசன்? எடப்பாடி பழனிசாமி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலிருந்த வாரியாக இருந்த நிலையில் இன்றைக்கு அவர் செங்கோட்டையனை அனைத்து கட்சி பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கி அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். மேலும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள், குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள், அந்தியூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளையும் அவர் நீக்கி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நேற்று செய்தியாளர் சந்திப்பின் போது செங்கோட்டையன் பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார். மிக முக்கியமாக 10 நாட்கள் கெடு விதிப்பதாகவும் அதற்குள்ளாக அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்றால் அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். அரசியல் களத்தில் குறிப்பாக அதிமுக வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன எதிர்வினையாற்றப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருந்தது. நேற்று அவர் தேனி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். கம்பம் பகுதியில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். போடி பகுதியிலும் அவர் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு பரப்புரையில் மக்கள் மத்தியில் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். அப்போதும் செங்கோட்டையனின் கருத்துக்கு எந்தவிதமான எதிர்வினையும் ஆற்றாமல் அவர் இருந்திருந்தார். திமுக ஆட்சி மீதான விமர்சனங்கள், திமுக ஆட்சி குறித்து அவர் தனது பரப்புரையில் கருத்துக்களை பதிவிட்டு வந்ததையே நாம் பார்த்தோம். அதற்கு முன்பாக கம்பம் பகுதியில் அவர் பரப்புரையில் ஈடுபட செல்லும் போது அவருடைய அந்த பரப்புரை பேருந்தை மறித்து சிலர் தங்களுடைய எதிர்ப்பு குரலை எழுப்பியதையும் பார்த்தோம். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தையும் எழுப்பினர். இது ஒருபுறம் இருக்க, போடியில் நடைபெற்ற கூட்டத்தில் பரப்புரையில் அங்கு இருக்கக்கூடியவர்கள் சில பதாகைகளை ஏந்தி இருந்தனர். ஒன்றிணைய வேண்டாம், நீங்கள் போதும் எங்களுக்கு என்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான முழக்கத்தை கையிலேந்தி அங்கு சிலர் பதாகைகளை வைத்திருந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இவ்வாறான இருதரப்பிலான அந்த காட்சிகள், நிகழ்வுகளை நாம் பார்த்து வந்த சூழ்நிலையில் இன்று காலை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் மிக முக்கிய தலைவர்களோடு ஆலோசனை நடத்தி இருக்கிறார். திரு கே பி முனுசாமி, திரு நத்தம் விஸ்வநாதன், திரு திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட மிக முக்கியமான 7 நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி ஒரு முடிவை எடுத்து இன்று செங்கோட்டையனை அனைத்து கட்சி பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாகவே இது பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து செங்கோட்டையனின் கட்சி பதவிகள் அனைத்தும் பறிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் கட்சி பொறுப்பும் பறிக்கப்பட்டிருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி இதன் மூலமாக ஒரு செய்தியை ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்கிறார். யாரையும் இணைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை இதன் மூலமாக, இந்த நடவடிக்கையின் மூலமாக அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஏற்கனவே கடந்த காலகட்டங்களில் டிடிவி தினகரன், OPS, சசிகலா உள்ளிட்டோர் பல முறை பல தளங்களில் இவ்வாறான கருத்துக்களை கூறி அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒருங்கிணைய வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் கூறி வந்த போதும் அவ்வப்போது எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தி இருந்தார். யாரையும் கட்சியில் இணைப்பதற்கான வாய்ப்பு இல்லை, OPS இணைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது, காலம் கடந்து விட்டது என்றெல்லாம் அவர் தனது எதிர்வினையை ஆற்றியிருந்தார். இந்த நிலையில் செங்கோட்டையன் அதிமுகவின் மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்தவர். சூப்பர் சீனியராக எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மூத்த தலைவர். அவருடைய கருத்துக்கு என்ன எதிர்வினையாற்றப் போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இருப்பினும் செங்கோட்டையனையும் கட்சி பதவியில் இருந்து நீக்கி அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஒரு 2 மணி நேரத்திற்கும் மேலாக 7 முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி இவ்வாறான ஒரு கருத்தை ஒரு நடவடிக்கை அவர் மேற்கொண்டிருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். இதன் மூலமாக கட்சிக்கு ஒற்றை தலைமைதான், பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் உலகிற்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதன் மூலமாக மற்றவர்கள், குறிப்பாக செங்கோட்டையன் 10 நாள் கெடு விதித்திருந்தார். செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் வரக்கூடிய சூழலில் அதுவரை காலக்கெடு விதித்திருந்தார். 2வது நாளே எடப்பாடி பழனிசாமி நீக்கி உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய சூழலில் செங்கோட்டையனின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்றே பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 தேர்தலில் திமுகவை எதிர்த்து ஒரு மெகா கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று பல்வேறு விதமான நகர்வுகளை, காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் இவ்வாறான ஒரு நிலைப்பாடு அந்த கூட்டணிக்கும், குறிப்பாக அதிமுகவுக்கு உள்ளும் புறமும் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற ஒரு கேள்வியும் எடுகிறது. ஏனென்றால் சில மாதங்களுக்கு, குறிப்பாக ஜூலை இறுதி OPS தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறார்.
அதற்கு பிறகு சில நாட்களுக்கு முன்பாக டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவிப்பை வெளியிடுகிறார். மேலும் சசிகலா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். நேற்று செங்கோட்டையன் மறுபடியும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டு பேசியிருந்தார். இதற்கு பின்னணியில் பல்வேறு விதமான சக்திகள் இருக்கின்றன என்ற ஒரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இருப்பினும் இந்த அனைத்து கருத்துக்களையும் அவர் நிராகரித்திருக்கிறார் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் ஒரு வலுவான ஒரு சக்தியாக இருக்கிறார். அவருடைய குரலே அங்கு மேலோங்கி இருக்கிறது. அவருடைய குரலுக்குத்தான் அங்கு வலிமை அதிகமாக இருக்கிறது என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஓபிஎஸ் பிஜேபி அவர்களாக வெளியேற்றும் வரை நாங்கள் கூட்டணியில் தொடர்வோம் என்று கூறிக்கொண்டிருந்தார். மேலும் என்டிஏவில் ஒரு மிக முக்கிய அங்கமாக டிடிவி தினகரன் பயணித்து வந்தார். இருப்பினும் அவர்கள் இருவரும் வெளியேறும் போதும் எடப்பாடி பழனிசாமியை தன்னுடைய மிக முக்கியமான ஒரு கூட்டாளியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கருதுகிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகவே இதனை நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் சில நாட்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மிக முக்கியமான 9 நிர்வாகிகள் அண்ணாமலை தவிர்த்தவர்கள் டெல்லியில் ஆலோசனை மேற்கொண்டிருந்தனர். அமித்ஷாவோடு ஆலோசனை மேற்கொண்டிருந்த அவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை அமித்ஷா பகிர்ந்ததாக செவிவழி செய்தியாக பல தகவல்களும் உலவிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையிலும் அவர் எடப்பாடி பழனிசாமியை உறுதியான ஒரு கூட்டாளியாக அவர் நம்புகிறார். எடப்பாடி பழனிசாமியின் முடிவே இறுதியானது. அவருக்கு நாம் தோள் கொடுத்து திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு உறுதியான ஒரு தோழனாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதாக அறிவுறுத்தியதாக தெரிகிறது. அதன்படி எடப்பாடி பழனிசாமியின் முடிவை இறுதியாக கூட்டணியிலும் அதிமுகவிலும் இருப்பதை நாம் பார்த்து வர முடிகிறது. ஏற்கனவே இவர்கள் தரப்பில் இருந்து குறிப்பாக பிரிந்து சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தரப்பில் இருந்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்றால் 2016 வெற்றிக்கு பிறகு 2017 பிப்ரவரியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அதற்கு பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியையே சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக உருவெடுத்திருக்கிறது. குறிப்பாக இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட அனைத்திலும் தோல்வியடையக்கூடிய ஒரு நிலையில் கட்சியை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே கட்சி மீண்டும் வலுப்பெறுவதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு குரலை தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே இந்த குரல் அதிமுகவின் நலன் மீது கொண்ட ஒரு அக்கறையா அல்லது எடப்பாடி பழனிசாமி மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் காழ்ப்புணர்வா என்ற ஒரு கேள்வியும் பலரும் எழுப்பி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி இந்த குரல்களுக்கு கடந்த காலங்களிலும் செவிசாய்ப்பதில்லை, தற்போதும் செவிசாய்க்க மாட்டேன் என்பதை இந்த உத்தரவின் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாக 6 முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், நீங்களே தலைமையேற்றுக் கொள்ளலாம், நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையை பின்னின்று நகர்த்துகிறோம் என்று கருத்துக்களை சொல்லியிருந்த போதும் அதனை திட்டவட்டமாக மறுத்திருப்பதாக செய்திகள் வெளிவந்தது. நேற்று அந்த செய்தியை செங்கோட்டையன் உறுதிப்படுத்தி பேசியிருக்கிறார். ஆனால் செய்தியாளர் சந்திப்பின் போது எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்தை மறுத்திருக்கிறார். அருகில் எஸ்பி வேலுமணி இருக்கும் போதும் இது ஒரு பச்சை பொய், அவரிடமே நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தை அவர் கூறியிருப்பதும் நமக்கு நினைவிருக்கலாம். இந்த ஒரு சூழலில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக செங்கோட்டையனின் நீக்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதன் மூலமாக அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று அதிமுகவுக்கு உள்ளும் இதை போன்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களுக்குமான ஒரு செய்தியாகவே எடப்பாடி பழனிசாமி இதனை வலியுறுத்தி இருக்கிறார். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று தன்னிடமோ அல்லது பொதுவெளியில சொல்லக்கூடியவர்களுக்கு இதே நிலை ஏற்படுமோ என்ற ஒரு செய்தியை எடப்பாடி பழனிசாமி கடத்தி இருக்கிறார் என்றே பல அரசியல் விமர்சகர்களாலும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் இந்த நடவடிக்கைக்கு என்னவிதமான ஒரு எதிர்வினை வரப்போகிறது என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் செங்கோட்டையன் மிக முக்கியமான ஒரு கட்சி தலைவராக அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவராக அதிமுகவில் இருக்கக்கூடியவர். ஏனென்றால் 1977 அந்த கட்சியின் சார்பில் சத்தியமங்கலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போதிலிருந்தே கட்சியினுடைய ஈரோடு மாவட்டத்தின் மிக முக்கியமான ஒரு முகமாகவே அறியப்படக்கூடியவர். அந்த மாவட்டத்தில் முத்துச்சாமி ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சராக எம்ஜிஆருக்கு நெருக்கமான ஒருவராக இருந்தார். பிற்காலத்தில் அவர் திமுகவில் இணைந்து தற்போது வீட்டுவசதித்துறை அமைச்சராக திமுகவில் நீடித்து வருகிறார். இருப்பினும் ஈரோடு மாவட்டத்தின் அதிமுக முகமாக செங்கோட்டையன் தான் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து செல்வி ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி காலம் வரை நீடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.
அவர் கடந்த பிப்ரவரி மாதமே தன்னுடைய போர்க்குரலை எழுப்பியிருந்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் போது ஒரு நிகழ்ச்சியில் புகைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா படங்கள் இல்லை, எனவே இது எப்படியான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது என்ற ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்பியிருந்தார். அதற்கு பிறகு கட்சிக்குள் கலக குரல்கள் எழுந்தன. சட்டப்பேரவையிலும் அது எதிரொலித்ததை நாம் பார்த்தோம். அதிமுகவினுடைய அனைத்து உறுப்பினர்களும் வெளிநடப்பில் ஈடுபட்டாலும் செங்கோட்டையன் தனியாக அவர் அமர்ந்திருந்தார். பல்வேறு முக்கிய நிலைப்பாடுகளில் அதிமுகவுக்கு எதிரான அல்லது முரண்பட்ட ஒரு நிலைப்பாட்டையே சட்டப்பேரவையில் அவர் வெளிப்படுத்தி இருந்தார். இருப்பினும் அவர் அதிமுகவோடு இணைந்து பணியாற்றுவார் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அவர் அவ்வப்போது தனது அதிருப்தியை வெளிப்படுத்திவிட்டு நேற்று மனம் திறந்து பேசுவதாக தற்போது அவர் அதிமுக இணைய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி இருந்தார். இருப்பினும் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையினுடைய கட்சி பொறுப்புகள் அனைத்தையும் நீக்கி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார், நடவடிக்கை எடுத்திருக்கிறார். பல தரப்பில் இருந்தும் இந்த நீக்கத்துக்கு எதிர்வினை வர தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறியிருக்கிறார், கெடுவார் கேடு நினைப்பார் என்ற வகையில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். நிச்சயமாக செங்கோட்டையனுக்கு இந்த நடவடிக்கை என்பது பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கை கிடையாது. ஆனாலும் மக்களுடைய ஒரு விருப்பமாக, அதிமுக தொண்டர்களின் விருப்பமாக அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்றே பலரும் சொல்கிறார்கள். எனவே அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார் டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பின் போது. அந்த சந்திப்பின் காட்சிகளையும் நாம் சற்று நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். முன்பாக செங்கோட்டையனின் பதவி என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ஆதரவாளர்களின் பதவியும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மேற்கு மண்டலத்தில், குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன விதமான தாக்கத்தை அவர் ஏற்படுத்த போகிறார் என்ற கேள்வியும் எழுகிறது. தொடர்ந்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை போன்று பலரும் இதே தங்களுடைய கருத்தாக முன்வைத்து வருவதை பார்க்க முடிகிறது. பொதுச் செயலாளர் எடுப்பதே எங்களுடைய இறுதி முடிவு, அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டே நாங்கள் நடப்போம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தொடர்ந்து பதிவிட்டு வருவதை பார்க்க முடிகிறது. நேற்றைக்கு செங்கோட்டையனுடைய செய்தியாளர் சந்திப்பு முடிந்த சில நிமிடங்களிலேயே திண்டுக்கல் சீனிவாசனிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. அவர் தொடங்கி தற்போது திரு செம்மலை வரை எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து, திரு எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கையை நாங்கள் ஏற்கிறோம், அவருடைய முடிவே இறுதியானது என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்தி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இவருடைய இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு குரல் நிச்சயம் வரும் என்று பார்த்த நிலையில் டிடிவி தினகரன் தரப்பில் இருந்து கெடுவான் கேடு நினைப்பான் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து இன்னும் ஓபிஎஸ் தரப்பில் இருந்து டிடிவி சசிகலா தரப்பில் இருந்து என்ன விதமான கருத்துக்கள் வரப்போகின்றன என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. திரு செங்கோட்டையனுடைய நடவடிக்கை இனி என்னவாக இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வியும் கூடுதலாக எடுகிறது. ஏனென்றால் ஈரோடு மாவட்டத்தில் அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு முகமாக கடந்த காலத்தில் செயல்பட்டு வந்தவர் திரு செங்கோட்டையன். கூடுதலாக பன்னாரி சட்டமன்ற உறுப்பினர் அவர் உடன் இருந்திருக்கிறார். பவானிசாகர் எம்எல்ஏ பன்னாரி அவரோடு இணைந்து ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார். ஆனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. திருப்பூர் முன்னாள் எம்பி சத்யபாமாவும் நேற்று அவர் கட்சி பொறுப்பில் இருக்கிறார். திரு செங்கோட்டையன் உடன் செய்தியாளர் சந்திப்பில் அமர்ந்திருந்த அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக இவ்வாறாக ஈரோடு மாவட்டத்தில் அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய தொண்டர்கள் மத்தியில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? குறிப்பாக அதிமுக மேற்கு மண்டலத்தில் ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு கட்சியாக கணிசமான வாக்கு வங்கியை, குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியாக 75 இடங்களை அதிமுக கூட்டணி வென்றிருந்தது. 66 இடங்கள் அதிமுக வென்றிருந்தது. அதில் வடக்கு மண்டலத்திலும் மேற்கு மண்டலத்திலும் மிக அதிகமான இடங்களை அவர்கள் வென்றிருந்த நிலையையும் நாம் பார்த்தோம். இந்த நிலையில் மேற்கு மண்டலத்தின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக கருதப்படக்கூடிய செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். மேற்கு மண்டலத்தில் அதிமுக வலுவாக கணிசமான வாக்கு வங்கியை இன்றும் பெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதியில் அது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற ஒரு கேள்வியும் எடுகிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் நடக்கக்கூடிய இவ்வாறான நிகழ்வுகளை கடந்து எடப்பாடி பழனிசாமி இனி வரக்கூடிய சுற்றுப்பயண பரப்புரைகளில் என்ன கருத்துக்களை முன்வைக்க போகிறார்? ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை பகிர்ந்து பேசியிருக்கிறார். பாஜக தலைவர்கள், குறிப்பாக அண்ணாமலை மீது எந்த விமர்சனமும் வைக்க வேண்டாம், விஜய் மீது எந்த விமர்சனமும் வைக்க வேண்டாம், அவருடைய பேச்சை பொருட்படுத்த வேண்டாம் என்ற ஒரு ரீதியில் தனது கருத்தை பகிர்ந்திருந்தார். கூடுதலாக 118 தொகுதிகளில் நாம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம், 100 தொகுதிகளில் வெற்றி உறுதி என்று மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மத்தியில் அவர் பேசியிருந்தார். அதற்கு பிறகு தற்போது அவர் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். பரப்புரையில் குறிப்பாக திமுக ஆட்சியை விமர்சிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு தனது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார். கூட்டணி குறித்து பேசி வருகிறார். திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சித்து வருகிறார். திமுக ஆட்சியின் நிர்வாகம் குறித்து பேசுகிறார். ஆனால் அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த விவகாரங்கள் குறித்து
தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவின் கூட்டணி விவகாரங்கள் குறித்து எந்த கருத்தையும் அவர் பரப்புரையின் போது தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனுடைய ஒரு நீட்சியாகவே நேற்றும் அவர் செங்கோட்டையனின் கருத்துக்கு எந்த விதமான ஒரு எதிர்வினையும் ஆற்றாமலே இருந்திருந்தார். இந்த நிலையில் இன்று காலை ஏறக்குறைய ஒரு 2 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு செங்கோட்டையனை அவர் நீக்கி தனது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். செங்கோட்டையனின் இந்த பதவி பறிப்பு என்பது அனைத்து மிக முக்கியமான அதிமுக தலைவர்களுக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாகவே இருக்கிறது. ஏனென்றால் பல அரசியல் விமர்சகர்கள் கணிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், பல தலைவர்கள் அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் மறைமுகமாக வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றனர், அதிமுக ஒருங்கிணைந்தால் நாம் வெற்றியடைய முடியும் என்று. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பதில்லை என்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றனர். இனிமேல் இவ்வாறான ஒரு நடவடிக்கை செங்கோட்டையன் போன்ற மிக மூத்த தலைவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. இனிமேல் அதிமுகவில் இருந்து இவ்வாறான ஒரு இணைப்பு குரல் என்பது பொதுவெளியில் முன்வைக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் அதன் மூலமாக நமக்கு எடுக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த விவகாரங்களை கடந்து நான் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாட்டின் முகம், அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணியில் முதலமைச்சராக நான் முன்னிறுத்துகிறேன், வேறு எந்த விஷயத்திலும் என்னுடைய கவனம் செலுத்தப் போவதில்லை, திமுக ஆட்சி மீது இருக்கக்கூடிய குறைகள், குறிப்பாக வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தன்மை குறித்து மட்டுமே என்னுடைய பரப்புரையின் அம்சங்கள் இருக்கும் என்பதை அவர் தெளிவுபடுத்தி இந்த நீக்கத்தின் மூலமாக, இந்த நடவடிக்கையின் மூலமாக மக்களுக்கோ குறிப்பாக அதிமுக தொண்டர்களுக்கோ அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். மேலும் இந்த பின்னணியையும் பலர் இணைத்து விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். இணைப்பு குரலை எழுப்புபவர்களுக்கு பின்னணியில் திமுக பாஜக இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் தொடர்ச்சியாக அவர்கள் முன்வைத்து வருவதையும் நாம் பார்க்கிறோம். தற்போது தொலைபேசி வாயிலாக நம்மிடம் பேசிய விருந்தினர்களும் அவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பதையும் பார்க்கிறோம். செங்கோட்டையனுடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கட்சியினுடைய அடிப்படை பொறுப்பு, அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அவர் இன்னும் நீக்கப்படவில்லை. இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி மிக முக்கியமான ஒரு செய்தியை அரசியல் களத்திற்கு, குறிப்பாக அதிமுகவினருக்கே அல்லது அதிமுக இணைய வேண்டும் என்று அதிமுக உள்ளும் புறமும் குரல் கொடுப்பவர்கள், கூட்டணியில் இருந்து குரல் கொடுப்பவர்களுக்கு ஒரு மிக முக்கிய செய்தியை இந்த நடவடிக்கையின் மூலமாக உணர்த்தி இருக்கிறார். இனி செங்கோட்டையன் தரப்பில் இருந்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றன, செங்கோட்டையனுக்கு அப்பால் மற்றவர்கள் இணைய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களின் தரப்பு நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. தற்போதைய நிலையில் நான் தான் அதிமுக என்ற ஒரு விஷயத்தை உறுதிவிட தெளிவுபடுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இனி அடுத்தடுத்த காலகட்டங்களில் இருதரப்பில் இருந்து என்ன நடவடிக்கை, அதற்கான எதிர்வினை எப்படி வரப்போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.